வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஆதி கைலாஸ் மற்றும் ஓம் பர்வத் யாத்ராவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதி கைலாஸ் மற்றும் கைலாஸ் மானசரோவர் இந்த ரெண்டையும் உள்ள வித்தியாசங்களை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். ஏன்னா நிறைய பேர் ஆதி கைலாஸும் கைலாஸ் மானசரோவரும் ஒரே இதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆதி கைலாஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது. இந்த யாத்திரையை முடிக்கிறதுக்கு டெல்லியிலேருந்து உங்களுக்கு 7 முதல் 8 நாட்கள் போதுமானது. கைலாஸ் மானசரோவர் திபெத்தில் இருக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து நேபாளில் காட்மண்டு போயிட்டு காட்மண்டுலேருந்து உங்களுக்கு 14 நாட்கள் தேவைப்படும். ஆனால் இந்த 2 கைலாஸ் யாத்திரையுமே என்ன சொல்கிறாங்கன்னா, சிவனின் தெய்வீக இருப்பிடம், அங்கே பார்வதி சிவனும் வசிக்கிறாங்கன்ட்டு நம்பப்படுகின்றது. இந்த ஆதி கைலாஸ் யாத்திரையை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவில் பார்க்குறது தான் ஆதி கைலாஸ் மலைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம். இந்த ஆலயத்தில் போய் சிவனை வணங்கி அந்த கைலாஸ் மலையை பார்த்துட்டு திரும்பி வருவோம். ஆதி கைலாயம் சிவபெருமானின் தியானம் செய்த இடமாக கருதப்படுகின்றது. இதுவே இந்த மலைக்கு ஆன்மீக முக்கியத்துவத்தை அளிக்கின்றது. மேலும் ராமாயணத்தில் வரும் ராவணன் ஆதி கைலாயத்தில் சிவபெருமான் மீது பக்தி கொண்டு கடுமையான தவம் செய்ததாகவும் நம்பப்படுகின்றது. மகாபாரதத்தில் வரும் பஞ்சபாண்டவர்கள் தங்கள் வனவாச காலத்தில் ஆதி கைலாயம் அருகே உள்ள சில இடங்களில் தங்கியிருந்ததாகவும் புராண குறிப்புகள் கூறுகின்றன. இந்த ஆன்மீக பயணத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் என்னன்னா ஓம் பர்வத். ஓம் பர்வத்னா நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஓம் அப்படிங்கிற சின்னம் இருக்கு இல்லையா, அந்த ஓம் அப்படின்ட்டு இயற்கையாகவே பனியினால் உருவாகி அந்த மலையில் காணப்படும். இதை பார்க்குறதுக்கு நம்ம சிறப்பு வாகனம் மூலமாகவே பார்க்கலாம். எங்கேயுமே நடக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. தார்ச்சூலா அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆதி கைலாச அடைவதற்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 45லேருந்து 50 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். இந்த ஆதி கைலாஸ் யாத்திரையை நானும் என்னுடைய நண்பர் மிஸ்டர் சாய் சேவா அவர்களும் சேர்ந்து இது நடத்துகிறோம். அவர் சேலத்தில் டூர் அண்ட் ட்ராவல்ஸ் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களை சென்னையிலேருந்து 3ஆம் தேதி, அதாவது முதல் நாள் சனிக்கிழமை, அங்கேருந்து கிராண்ட் ட்ரங்க் ட்ரெயின் மூலமாக அங்கேருந்து சென்னையிலேருந்து அழைச்சிட்டு வருவாங்க. 2வது நாள் முழுவதும் நீங்கள் பயணத்திலே இருப்பீங்க. 3வது நாள் காலையில் 6 மணிக்கு நீங்கள் டெல்லி சேர்ந்துருவீங்க. டெல்லி வந்ததுக்கப்புறம் டெல்லியில் காலையிலே உங்களுக்கு குளிப்பதற்கும் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு ஹோட்டலில் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. காலை உணவை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து சிறப்பு பேருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதாவது டெம்போ ட்ராவலர். ஒரு டெம்போ ட்ராவலரில் 10 பேர் நல்லா வசதியாக உட்காந்து போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணணும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியிலேருந்து தானக்பூர் அப்படிங்கிற இடம் ஹைவே. ரோடெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம காலையில் கிளம்புனா மதிய சாப்பாடு ஆன் த வேல சர்வ் பண்ணுவோம். ஈவினிங் ஒரு 5 மணிக்குள்ளே நம்ம தானக்பூருங்கிற இடத்த போய் சென்றடையலாம். 4வது நாள் அந்த தானக்பூரில் இருந்து தார்ச்சுலா நோக்கி பயணத்தை தொடருவோம். தார்ச்சுலாவிலேருந்து நம்மளுடைய பாதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலையும் சேர்ந்த பகுதிகளாக இருக்கும். இந்த தானக்பூர் தார்ச்சுலா ரோடு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நம்ம பயணம் செய்ய வேண்டியிருக்கும். ஈவினிங் தார்ச்சுலாவை போய் சென்றடையலாம். தார்ச்சுலா போயிட்டோம்னா அங்கே தங்குறது இடத்து பக்கத்தில் ஒரு காளி ஆற்றங்கரை இருக்கும். அந்த நதியை கடந்து அந்த பக்கம் போனோம்னா நம்ம நேபாளத்தை பார்க்கலாம். ஈவினிங் அந்த பக்கம் போயிட்டு நேபாளில் பார்த்துட்டு அங்கே சிறிய சாமான்கள் எதுவும் வாங்கிட்டு திரும்ப நம்ம தார்ச்சுலாவுக்கு திரும்பி வந்துடுவோம். 4வது நாள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, தார்ச்சுலாவிலேருந்து நேபால்சு அப்படிங்கிற இடத்துக்கு போவோம். அதாவது கிட்டத்தட்ட 71 கிலோமீட்டர், ஒரு 3 மணி நேரம் பிடிக்கும். அங்கே போகக்கூடிய ஜீப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஸ்கார்பியோ மாதிரி ஜீப் இருக்கும். ஒரு ஜீப்பில் 4 பேர் ஏறுவோம். நல்ல கைடோட பாதுகாப்பாக கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு 4 மணிக்குள்ளே நம்ம நேபால்சூவில் போய் தங்கிடலாம். அங்கே தங்குறதுக்கு ஹோட்டல் கிடையாது, ஹோம் ஸ்டே இருக்கும். ஆனால் நல்ல வசதியாக நல்லபடியாக பாத்ரூம் வசதியோட நல்லா அழகாக இருக்கும். அங்கே தங்குறோம். 5வது நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அந்த நேபாள்ச்சுங்கிற இடத்துல இருந்து ஆதி கைலாஸ் பார்க்கறதுக்கு போவோம். அதுவும் ஜீப்லேயே போயிடலாம். அது பயணம் எது வரனா ஜோதிலிங் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த ஜோலி லிங் வர வந்து நம்ம ஜீப்பு போவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம நடந்து போக வேண்டியிருக்கும். அங்கே போகிறதுக்கு உங்களுக்கு குதிரையும் கிடைக்கும். ஆதி கைலாசம் முடிச்சுட்டு நம்ம வந்து திரும்பவும் நம்ம தங்கி இருக்கிற இடத்துக்கு நேபாள்ச்சுக்கு வந்துடுவோம். 6வது நாள் திரும்ப நேபாள்ச்சுல இருந்து ஓம் பருவத் அப்படிங்கிற இடத்த பார்க்க போவோம். நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஓம் பருவத்துல வேற ஒன்றும் இல்லை. ஒரு மலையில நம்ம ஓம் அப்படிங்கிற இந்துக்களோட சின்னம் அந்த பனியிலே இயற்கையா உருவாக்கி நமக்கு பார்க்க கிடைக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் தான். நம்ம கார்லேயே போயிடலாம். 1 மணி நேரம் பயணம். அங்கே போயிட்டு அந்த மலைக்கு முன்னால் உட்காந்து தியானம் செய்கிறவங்க தியானம் செய்துட்டு ஒரு காளி கோயில் இருக்குது, வேத விகாஸ் குகைகள் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப அங்கேருந்து நம்ம நேராக தார்ச்சுலாவுக்கு வந்துடுவோம். தார்ச்சுலாவில் வந்து அன்னைக்கு இரவு வந்து ஹோட்டலில் தங்குறோம். 7வது நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திரும்ப நம்ம தார்ச்சுலாவிலேருந்து தானக்பூருங்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பயணத்தை மேற்கொண்டு அங்கே வந்து சேர்ந்து தங்கிடலாம். 8வது நாள் நம்ம வந்து தானக்பூர்லேருந்து டெல்லி வந்துடுவோம். டெல்லியிலேருந்து நாங்கள் ஈவினிங் வந்து உங்களை தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்லையோ ஜிடி எக்ஸ்பிரஸ்லையோ ஏற்றி விட்டுருவோம். இல்லை சிலவர் வந்து நாங்கள் இருந்துட்டு நாளைக்கு பர்ச்சேசிங் பண்ணிட்டு போனோன்னா அவங்க இருந்துட்டும் போகலாம். இதான் மொத்தம் டெல்லியிலேருந்து டெல்லி நாங்கள் 7 நாட்களில் இந்த பயணத்தை உங்களுக்கு நிறைவு பண்ணிடுவோம். இந்த பயணத்தை பற்றின விரிவான புத்தகம், விரிவான விளக்கங்கள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மெசேஜ் போடுங்க. என்னுடைய நண்பரோட நம்பரையும் நாங்கள் கீழே கொடுத்துருக்குறோம். நாங்கள் டெல்லியில் இருக்கோம். இந்த பயணத்தை ரொம்ப அழகாக நம்ம செய்து முடிக்கலாம். விருப்பப்பட்டவங்க கால் பண்ணி உங்களோட பேரை பதிவு பண்ணிக்காங்க. ஏன்னா ட்ரெயின் டிக்கெட்டை அட்வான்ஸாக எடுக்கணும். ஃப்ளைட்டில் வர்றவங்க நீங்கள் ஃப்ளைட்லேயும் வரலாம். ஃப்ளைட்டில் வந்தீங்கன்னா நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து உங்களை ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவோம். வாங்க, வணக்கம். இந்த பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் போன வாட்டி தங்கியிருந்தோம். இந்த ஹோட்டலில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் முன்னால் ஒரு நதி தெரியும். இந்த நதிக்கு அந்த பக்கம் இருக்கிறது வந்து நேபாள். அதை கடந்து போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது. அங்கே போகிறதுக்கு நமக்கு விசா பாஸ்போர்ட் எதுவுமே தேவை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இந்த மேப்பில் வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருப்போம், நம்ம தார்ச்சுலாவிலேருந்து எவ்வளோ தூரம் கடந்து உள்ளே போகிறோம் அப்படின்ட்டு. இந்த கம்ப்ளீட் ரோடு வந்து எங்கே போய் சேரும்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மவுண்ட் கைலாஸ்ன்ட்டு அதில் எழுதியிருப்போம், சிவப்பு கலரில் கோடு போட்டு. இந்த மவுண்ட் கைலாஸ்னா எதுன்னா நம்ம கைலாஸ் மானசரோவர் இருக்கு இல்லையா, அதுவும் அந்த பக்கம் தான் இருக்குது. இப்போ இந்தியாவுக்கு சைனாவில் போகிறதுக்கு அனுமதி கிடைச்சிதுன்னா நம்ம இந்தியா ரூட் வழியாகவே நம்ம வந்து கைலாஸ் மானசரோவருக்கு போகலாம். அதுக்கான பாதைகள் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த 7 நாள் ட்ரிப்பு ரொம்ப நல்லபடியாக முடிச்சுட்டு திரும்ப டெல்லியில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுற மார்க்கெட்டு கரோல்பாக் அப்படின்ற ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களை ஈவினிங் வந்து